நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். வேலூர் மாவட்டம், வேலூர் மாநகராட்சி, பெரிய அல்லாபுரம், 48வது வார்டு, எழில்நகர் வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளி அருகில் அமைந்துள்ள சாலை சரியில்லை என்றும், தற்போது சாலை அமைத்து வரும் பணியாளர்கள் சாலைகளை சரியான முறையில் சீர் செய்து அமைக்கவில்லை என்றும், இதனால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் என்றும், பள்ளிகள் இருக்கும் பகுதி என்பதனால் இவ்வழியாக அதிகமான வாகனப் போக்குவரத்துகள் இருக்கின்றன. ஆதலால் தரமான முறையில் சாலையினை அமைத்து தரகோரி அகில இந்திய பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெய் ஸ்ரீதேவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுடன் காங்கிரஸ் 5வது மண்டல தலைவர மக்கள் நீதி மையம் பகுதி பொறுப்பாளர் கணேஷ் வனசரக அலுவலர் ஓய்வு விஜயகுமார் மோகன் சங்கர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். எழில்நகர் மெயின் ரோடு 48வது வார்டு. இந்த வார்டில் இதுதாங்க மெயினாக பயன்படுத்துகிற ஒரு ரோடுங்க. இது இங்கே ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல், போதி வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, தயமல் ஸ்கூல் இருக்குது. இங்கே எல்லாம் எத்தனையோ பசங்க பஸ்ஸுங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க. இந்த ரோடு இப்போது ஏதோ அர்ஜென்ட்டாக ஏதோ ஒன்று கிராவல் மாதிரி கொட்டி விட்டு போயிட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சா குழி பள்ளம் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கும். 2 வீலரில் குழந்தைகளை இட்டுன்னு போக முடியாது. அந்த சூழ்நிலையிலையும் இந்த நிர்வாகம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. பல முறை சொல்லியாச்சுங்க. 2 வருட காலமாக மிகவும் மோசமான நிலைமையில் இந்த ரோடு அமைந்திருக்கிறது. இதில் தான் பஸ்ஸு, இந்த ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் இதில் தான் போயிட்டு இருந்தது. ஆட்டோலாம் பயங்கரமாக டேமேஜுங்க. 2 வீலர் பசங்க எகிரி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை. மழை பெஞ்சதுன்னா எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே என்ன இருக்குன்றது தெரியாது. கவுன்சிலர்கிட்ட சொல்லி பல முறை, அது யார் கவுன்சிலர் நமக்கு தெரியல. கவுன்சிலர் இது வரல, இந்த பக்கம் வரலைங்க. கவுன்சிலர் இந்த பக்கம் வரலைங்க. காணவில்லை அந்த மாதிரி காணவில்லை. அதனால இந்த முறை இந்த இது வேற தோண்டிட்டு நல்லா. ஏன்னா இப்போ டெம்பரரியாக போட்டு வச்சுக்கிறாங்க சார், அப்படியே பேத்துக்கிட்டு வருது. அங்கே பாருங்கள், கால் வச்சாக்கா அப்படியே ஒட்டுதுங்க. அந்த மாதிரி இது ஆக்சிடென்ட் ஆகும். நைட்டில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். நாய்ங்க அதிகமாக இருக்கிறதுனால இந்த பள்ளத்தில் போயிடுறாங்க. ஆமாம், விழுந்து போகிறாங்க. அதெல்லாம் தோண்டி எடுத்துட்டு, சுத்தமாக தோண்டி எடுத்துனாங்க. தோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிப்பாக ரோடு போடணுங்க. நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல ரோடுக்கு. ஆனால் ரோட போட வேணாம், சரியா போடுங்கன்னு சொல்றோம். ஒரு அரசு ஜீவோ கொடுத்ததுன்னா அரசு ஜீவோ தான் வழங்கும். இங்க போட்டிருக்க கான்ட்ராக்டர் அந்த ஜீவோவை மதிக்கணும். அப்படி அவர் மதிக்கலைன்னா இருக்கிற அலுவலகத்தில் ஒர்க் பண்ற அபிஷியல்ஸ் எல்லாம் ஆய்வு மேற்கொள்ளணும். ஒரே ஒரு அதிகாரி கூட இங்க ஆய்வு மேற்கொள்ளவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் நாங்க கூப்பிட்ட உடனே இந்த ரோடு தப்புன்னு சொல்லி சாங்ஷன் பண்ணி எல்லாரையுமே மனு கொடுக்க சொல்லுங்க இம்மிடியேட்டா மாற்றி கொடுத்தாரு. அதை மாற்றி கொடுத்து 2 இயர்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகல, 2 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ போக்குவரத்து இருக்கு. ஏன்னா 2 பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளிக்கூடத்துலேயே பார்த்தோம்னாக்கா இந்த பள்ளிக்கூடத்துலேயே எப்படியும் ஒரு 10-15 பஸ் இருக்கு. அதில் ஒரு 10-15 பஸ் இருக்கு. ஸோ இவ்வளவும் டெய்லி டிராவல் ஆனா அப்ப அதுக்கேற்ற சாலை அதுக்கேற்ற ரோடோட வேல்யூ இருக்கும்ல, அளவு இருக்கும்ல, அந்த ரோடை தான் நீங்க போடணும். மேலும் மேலும் இப்ப கூட இவ்வளவு சொல்லியும் நாங்க பெட்டிஷன் போட்டோன்ற ஒரே காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரோடுக்கு மேல அப்படியே தோசை மாதிரி ஊத்திட்டு போய்க்கிறாங்க. நாங்க இப்ப அதையும் புறப்படுறோம். 1/2 மணி நேரத்துல சாலை போடப்பட்டதுங்க. 1/2 மணி நேரத்துல சாலை போடப்பட்ட ஒரே பகுதி எங்க பகுதி தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கூட வரும்னு நினைக்கிறேன். அந்த கான்ட்ராக்டருக்கு முதல் அவார்டு கொடுக்க போறோம். அந்த அளவுக்கு போட்டு போயிருக்காங்க. 10 மணிக்கு 10-11 மணிக்குள்ள ரோட போட்டுட்டு இந்த ஏரியாவுக்கு இங்க நாங்க போட விடலைங்கிறதுனால ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா இங்கேயும் இந்த பகுதியிலேயே அதே கணக்கு காமிச்சு இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, கலெக்டர் இந்த பூத்தில் ஓட்டு போடுவாங்க. அவசரமாக பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. கலெக்டர் இந்த பூத்தில் தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ரோடை போடுறதுக்கு 6 மாசமா எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. சரியாக போடாமல் நாங்கள் சொல்கிறது சரியாக சாலை போடுங்க அப்படிங்கிறது தான். சாலை போடாதீங்கன்னு நாங்கள் சொல்லலை, சரியான சாலையை போட்டு கொடுங்க அப்படிங்கிறத எங்கள் கோரிக்கை. அதே மாதிரி இங்கே காவா வருது. இந்த சாலையை மேலே மேலே பண்ணதுனால அந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாக ரொம்பி வீடு ஃபுல்லாகவே உள்ளே போகுது. இதுவரையும் 3 நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து யாருமே வரல இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு. எல்லா வீட்லேயும் தண்ணி நிற்கிது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த சாலையோட ப்ராப்ளம் தான்.
இதை பர்ஃபெக்டாக போட்டாங்கன்னா பப்ளிக் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இந்த பப்ளிக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் இருக்குது, கணக்கு காட்டணும், உடனே மேலோட்டமாக ஒரு ரோடு போட்டுடணும். எந்த கான்ட்ராக்டருமே இதுவரை எந்த ஜிஓவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. இதுதான் உண்மை. நாங்கள் வரும்போது ஜிஓ ஆர்டர் கேட்குறோம், உடனே போயிடுறாங்க இங்கேருந்து. அதிகாரிங்க யாரும் நிக்கிறது கிடையாது சார். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணா ஏஐ அனுப்புறேன் அப்படிங்கிறாரு தவிர இதுவரையும் இந்த கமிஷனர் இதுவரையும் நாங்கள் வரவே இல்லைங்க. இந்த பாருங்க கால்வாய் ப்ராப்ளம் அப்படியே நேரில் பாருங்க. இந்த ரோடு இன்னும் கொஞ்சம் ஏற்றினா அந்த ட்ரைனேஜ் என்ன ஆகும்? மொத்த வீட்டுக்குள்ள போயிடுங்க. அங்க பாருங்க, கண்ணுக்கு எதிர்க்க இருக்கு. நீங்க அப்படியே பாருங்களேன், அப்படியே உள்ள வரும். இப்போ இந்த ரோடு ஏற்றினா உள்ள வருமா வராதா? 48 வார்டுங்க இது. இதுக்கான கவுன்சிலர் யாருன்னு யாருக்குமே தெரியாதுங்கய்யா. அவர் பெண் தான் கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. ஃபோன் எடுக்கிறது அவங்க கணவர். வரேன்னு சொல்லுவார். அவர் வாய்ஸ் தான் நாங்கள் கேட்டிருக்கோமே தவிர அவரை கூட நாங்கள் ஸோ எதுக்கு அவங்கெல்லாம் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்களே எங்களுக்கு தெரியல. பப்ளிக் கேட்குறாங்க சார், யார் கவுன்சிலர்னு இதெல்லாம் பார்த்துக்கலன்னு கேட்குறாங்க. இந்த ஏரியா யாருக்கிட்டையும் வேற ஒருத்தருக்கிட்ட நீங்க கவுன்சிலர் பேர் கேட்டு சொல்லிடுங்க ஐயா. அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சார் நம்ம ராஜாஜி அந்த தெருவில் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதை போய் பாருங்கள். இந்த மழை பெய்ஞ்ச உடனே எல்லாமே வந்து பேந்து வந்துருச்சுங்க. நம்ம ரோடை அப்படியே பேந்து வந்துருச்சுங்க. அதையும் ஒரு ரோடு போடுறாங்கன்னா சாலை போடுறதுக்கு ஆய்வு வந்து பண்ணணும்ல. ஒரே ஒரு அதிகாரி வர்றது கிடையாது. இதை வந்து போடாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜல்லி அப்படியே மேலே வந்து கொட்டுறாங்க. ரோடே வர்றது கிடையாது, ஜல்லியை கொட்டுறாங்க. அந்த ஜல்லியை வந்து எடுக்க சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி அதை எடுத்தாங்க. இப்போ அதை எடுத்துட்டு டைரெக்டாக கார் போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டரையும் கேன்சல் பண்ணணும். எந்த அரசாங்கமும் ஜிஓ வந்து மதிக்காத கான்ட்ராக்டரை வந்து கொடுக்கவே கூடாது. தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க.